பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இணைய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 5/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை பிரதமை. நள்ளிரவு 12:57 வரை, பின்பு தேய்பிறை துதியை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. காலை 11:35 வரை, பின்பு மிருகசீரிடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றி வாகி சூடி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகி மன நிம்மதி அடைவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பது மன நிறைவை தரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெற்று மன நிறைவை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மன நிறைவான லாபங்கள் மன நிறைவை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாளைய கனவுகளை நிறைவேற்றி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் சீராக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் லாபகரமான சூழல் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் நம்பகத்தன்மை உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அளிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல செய்திகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சில முக்கிய முடிவுகளை எடுத்து தொழிலில் அபரிமிதமான லாபங்களை சந்திப்பீர்கள். நண்பர்களின் உதவிகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் நாளின் இறுதியில் வெற்றிகரமான சூழல் இருக்கக்கூடும். பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். தம்பதிகளுக்கிடையே கருத்தொற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. ராசியான நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் திட்டமிட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை சற்று அதிகரித்து காணப்படும். திருப்திகரமான பொருளாதார நிலையால் மன நிறைவை பெறுவீர்கள். பயணங்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். சுபகாரிய தடைகள் யாவும் விலகி மன நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் நீலம் மற்றும் கருநீலம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய திறமைகள் யாவும் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடும். செய்யும் தொழிலில் நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் நிலவி வரும். நண்பர்களின் உதவியால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த வழிபாடு சூரிய நமஸ்காரமாகும். அதிர்ஷ்டமான நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே,
வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குலதெய்வ அனுகிரகம் இன்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். மதிப்புமிக்க நபர்களின் அறிமுகத்தால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பயணங்களால் ஆதாயங்கள் அடையக்கூடிய உன்னத நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றங்கள் அதிகரித்து காணப்படும். தந்தை வர்க்கத்துடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கக்கூடும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு ஆதாயங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சுமூகமான சூழல் மன நிறைவை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். பெண்களுக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அதிகமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் இளம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தியால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் மன நிறைவை தரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடந்தேறக்கூடிய நாளாக இன்று இருக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் பிரவுன். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனால் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உங்களுடைய யோசனைகளுக்கு செல்லும் இடங்களில் முன்னுரிமைகள் அதிகரித்து காணப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அனுகூலமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். பெண்களுக்கு மன நிறைவான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர். இன்றைய தினம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய சிந்தனைகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் மனம் மகிழும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிறைவும் அதிகரித்து காணப்படக்கூடும். நண்பர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல் மன நிறைவை தரக்கூடும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமான போக்கு நிலவக்கூடும். பெண்களுக்கு மன அமைதி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் அடர் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு பிறருடைய ஒத்துழைப்புகள் அதிகரித்து காணப்படும். நண்பர்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். பெண்கள் வேண்டியதை வாங்கி குவித்து மன நிறைவை அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய உத்வேகங்கள் பிறக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஊதா.
மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனைகள் சற்றே அதிகரித்து காணப்படும். மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த பொன்னாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களால் அபரிமிதமான லாபங்களை அடைவீர்கள். சகோதர வழி உறவுகளின் உதவிகளால் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீர்கள். இன்றைய தினம் புதிய நண்பர்களின் அறிமுகம் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாகவும் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான நிறம் வெளிர் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.